ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மாண்டூக்கிய உபனிஷத் ஸ்ரீ கௌடபாதர் கொல்லிக்கட்டையை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு ஆத்மாவின் மாறாத இயல்பை விளக்க தொடங்குகிறார். கொல்லிக்கட்டையினது அசைவு நேர்கோடு போலவும் வளைந்த கோடு போலவும் மேலும் பலவிதமாகவும் விளங்குகிறது. அதுபோல சைத்தன்யத்தின் அசைவும் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஆகிய இவற்றின் வடிவமாகிய உலகமாக விளங்குகிறது. அசைவின் தொடர்பால் கொள்ளியிடம் பல வகை ஒளிக்கோடுகள் தோன்றுவது போல மாயையின் தொடர்பால் சைத்தன்யத்திடம் பல வகை உலகங்கள் தோன்றுகின்றன என்பது கருத்து. அசைவு இல்லாத கொள்ளிக்கட்டை பல கோடுகளை பெறுவதில்லை. அது வேறு வடிவாக மாறுவதில்லை. வேற்று வடிவ பிறப்பின்றி அமைதியாக இருக்கும். அதுபோல மாயையின் தொடர்பற்ற சைத்தன்யம் நாமரூப வடிவ உலகமாக தோன்றுவதில்லை, வேறு வடிவாக மாறுவதில்லை, வேற்று வடிவ பிறப்பின்றி அமைதியாக இருக்கும். கொள்ளிக்கட்டையில் தோன்றும் ஒளிக்கோடுகள் உண்மை என நிலைநிறுத்த முடியாதவை, ஆகையால் அவை இல்லாதவைகளே என்று கூறுகிறார். குடத்திற்கு மண் உபாதான காரணம். குயவன் நியமித்த காரணம் குடம் காரியமாகும். மண்ணில் குயவன் உண்டாக்கிய குடம் குயவன் இல்லாமல் போனாலும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல அசைவு என்ற நிமித்த காரணத்தால் கொல்லி என்ற உபாதான காரணத்தில் தோன்றும் ஒளிக்கோடுகள் நிமித்தமாகிய அசைவு இல்லாத போதும் விளங்க வேண்டும். அவ்வாறு விளங்குவதில்லை. ஆகையாலேயே ஒளிக்கோடுகளுக்கு கொல்லிக்கட்டை உபாதான காரணமாகாது என்று பெரியோர் கூறுவர். கொல்லிக்கட்டையில் ஒளிக்கோடுகள் விளங்குகின்றன. அதுபோல சைத்தன்யத்திடமும் நாமரூபங்கள் விளங்குகின்றன. இரண்டும் விளங்குவதால் சமமாகும். சைத்தன்யத்திற்கும் பிற பொருள்களின் தோற்றங்களுக்கும் காரண காரிய தொடர்பு இல்லை என்பதை கூறுகிறார். பொதுவாக அவயவ பொருள் அவயவ பொருளுக்கு உபாதான காரணமாகும். அவயவ பொருளின் குணங்கள் அவயவ பொருளின் குணங்களுக்கு காரணமாகும். ஆத்மாவுக்கு பொருளாகிய திரவிய தன்மையும் இல்லை, குணங்களும் இல்லை, அதனின்னும் வேறான பொருளும் இல்லை. ஆகையால் அதற்கு எதற்கும் காரணமாவதில்லை. மெய்யறி உடையோரின் முடிவை கூறுகிறார். ஏவம் ந சித்த ஜாத் தர்மா சித்தம் வாபின தர்மஜம் ஏவம் ஹேத்து பல ஜாதிம் பிரவிசந்தி மனிஷீன. இவ்வாறான காரணங்களால் வெளிப்பொருள்கள் சைத்தன்யத்திலிருந்து உண்டாவதில்லை. வெளிப்பொருள்களால் எந்த அறிவும் ஏற்படுவதில்லை. இவ்வாறே ஹேதுவாகிய புண்ணிய பாபங்களும் பலமாகிய உடல்களும் உண்டாவதில்லை என்று சான்றோர்கள் முடிவுக்கு வந்துள்ளனர். உடலும் அதற்கு காரணமான ஊழ்வினைகளாகிய புண்ணிய பாவங்களும் எதுவரையில் தோன்றும் என்பதை விளக்குகிறார். யாவத் ஹேத்து ஃபலா வேஷா தாவத் ஹேத்து ஃபலோத் பவ ஷீனி ஹேத்து ஃபலா வேஷ நாஸ்தி ஹேத்து ஃபலோத் பவ. எதுவரை ஹேதுவினிடமிருந்து பலத்தினிடமும் அபிமானம் இருக்கிறதோ அதுவரை ஹேத்துவும் பலமும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த அபிமானம் அழிந்துவிட்டால் அவைகளும் உண்டாகா. அந்த அபிமானமே சம்சார துன்பத்திற்கு காரணமாகும் என்கிறார். யாவத் ஹேத்து ஃபலாவேச சம்சார தாவத் ஆயத ஷீனே ஹேத்து ஃபலாவேசே சம்சாரம் ந பிரவர்த்தே. எதுவரை ஹேத்து பழங்களில் அபிமானம் உண்டோ அதுவரை சம்சாரமும் அழியாமல் தொடரும். அந்த அபிமானம் அழிந்தால் சம்சாரம் யாரும் அடைவதில்லை. பிறப்பற்ற பிரம்ம சைத்தன்யத்தை தவிர உண்மையாக வேறு பொருள் இல்லை. ஆனால் வினைகள் உடல்கள் இவற்றின் வடிவாகிய சம்சாரம் ஆகியவை தோன்றுகின்றன, அழிகின்றன என்று பலரும் வழங்குகிறார்களே, அது எப்படியெனில் சம்ருத்யா ஜாயத்தே சர்வம் சாஸ்வதம் நாஸ்தி தேனவை சத் பாவனே ஹேஜம் சர்வம் உச்சேத தேன நாஸ்திவை. மாயையால் எல்லாம் உண்டாகின்றன. ஆகையால் அவைகளுக்கு அழியாத நிலை என்பது இல்லை. உண்மையில் இதை எல்லாமும் பிரம்ம சைத்தன்யமே ஆகும். ஆகையால் இவற்றிற்கு அழிவு என்பது இல்லை. உலக வழக்கில் தோன்றும் பொருள்கள் யாவும் உண்மையாக தோன்றவில்லை என்பதை கூறுகிறார். தர்மா ஏ இதி ஜாயந்தே ஜாயந்தே தேன தத் வத ஜன்ம மாயோ பமம் தோஷாம்
சா ச மாயா ந வித்யதே, எப்பொருள்கள் இவ்வாறு சம்விழுத்தி என்ற மாயால் உண்டாகின்றனவோ அவைகள் உண்மையாக உண்டாகவில்லை. அவற்றின் பிறப்பு ஜால வித்தையின் விளைவுக்கு சமமானது. அந்த ஜால வித்தையாகிய மாயையும் 3 காலத்திலும் இல்லாதது. உலகப் பொருள்களின் தோற்றம் ஜால வித்தையின் விளைவிற்கு ஒப்பானது என்பதை விளக்குகிறார். யதா மாயா மயாத் பீஜாத் ஜாயதே தன்மயோங்கிரா நாசௌ நித்ய ந ச உச்சேதி தத்வத் தர்மேஷு யோஜன. மாயாவியின் ஜால வித்தையால் உண்மையற்ற முறையில் மாங்கொட்டையிலிருந்து உண்மையற்ற செடி உண்டாகிறது. அந்த செடி நிலையாக இருப்பதென்று அழிவதும் அன்று. அது போலவே உலகப் பொருள்களின் தோற்றமும் அழிவும் என்று உணர்தல் வேண்டும். அழிவும் அறியாமையும் ஆத்மாவிடம் இல்லை என்பதை விளக்குகிறார். நாஜேஷு சர்வ தர்மேஷு சாச்வதா சாச்வதா பித்தா யத்ர வர்ணா ந வர்தனே விவேக தத்ர நாஸ்தி வை. ஆத்மாவை சொற்கள் வெளிப்படுத்த மாட்டா. அது பிறப்பற்றது, அதனிடம் நிலையானது என்றும் நிலையற்றது என்றும் கூறும் வேறுபாடு இல்லை. மொழிகளால் கூற முடியாததால் இது இப்படியுள்ளது என்று கூறும் முறையும் அதனிடம் இல்லை. பல வகை உடலை அடிப்படையாக கொண்ட ஆத்மாக்கள் என்று பன்மையில் கூறப்பட்டன. ஆத்மா ஒன்றே ஆகும். ஆத்மா சொற்களால் கூற முடியாது பொருள் என்றால் நூலாசிரியர்கள் தம் சொற்களால் இதை எவ்வாறு விளக்கி விரிவுரை செய்ய முடியும் எனில், நூலாசிரியர்களின் விரிவுரைகள் யாவும் துவைதிகளை பற்றியவைகளே என்று விளக்குகிறார். யதா ஸ்வப்னே துவயா பாசம் சித்தம் சலதி மாயையா ததா ஜாக்ரத் துவயா பாசம் சித்தம் சலதி மாயையா அத்வயம் ச त्वया भासं चित्तं स्वप्ने न संशयः अद्वयं च त्वया भासं तथा जाग्रत् न संशयः. கனவில் மாயையால் மனம் எவ்வாறு பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்ற 2 வடிவாக மாறுகிறதோ அவ்வாறே விழிப்பிலும் மனம் அந்த 2 வடிவாக மாயையால் மாறி காட்சி தருகிறது. கனவில் ஒன்றான மனம் பல பொருள்களாக விளங்குகிறது. அதுபோல விழிப்பிலும் ஒன்றாக இருக்கும் மனம் பல பொருள்களாக விளங்குகிறது. சைத்தன்யம் எப்போதும் எவருடைய மொழிகளாலும் கூறுவதற்கு உரியது அன்று. நூலாசிரியர்கள் கூறும் துவைத பொருள்கள் உண்மையாக இல்லை என்பதை வேறொரு யுக்தியால் நிலையை நிறுத்துகிறார். கனவு காண்பவன் கனவில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருப்பவன் போல 10 திசைகளிலும் உள்ள அண்டஜங்களாகவும் ஸ்வேதஞ்சங்களாயும் உள்ள உயிர்களையும் பிறவற்றையும் எப்போதும் பார்க்கிறான். அவனுடைய மனதால் பார்க்கப்படும் அப்பொருள்கள் அம்மனதிலும் வேறுபட்டவைகள் அல்ல. அதுபோல கனவு காண்பவனின் மனமும் அக்கனவு காண்பவனால் பார்க்கப்படுகிறது. அந்த மனமும் அவனினும் வேறன்று. கனவில் நிகழ்வது போலவே நனவிலும் நிகழ்கிறது என்கிறார். விழித்திருக்கும் ஒருவன் விழிப்பு நிலையில் அங்குமிங்கும் அலைபவனாகி 10 திசைகளிலும் உள்ள அண்டஜங்களையும் ஸ்வேதஜங்களையும் பிறவற்றையும் பார்க்கிறான். விழித்து கொண்டிருப்பவன் மனதால் பார்க்கப்படும் அப்பொருள்கள் அந்த மனதனும் வேறாக இல்லை. அவ்வாறே அந்த மனமும் தன்னை பார்ப்பவனாக சாட்சியினும் வேறாக இல்லை. உலகில் ஒருவன் தன் மனம் கண் ஒளி முதலியவற்றின் துணையால் ஒரு பொருளை பார்க்கிறான். அங்கு பார்ப்பவனை பிரமாதா என்பர். பார்க்க உதவும் கருவிகளை பிரமாணம் என்பர். பார்க்கப்படும் பொருளை பிரமேயம் என்பார்கள். இவ்வாறு வழங்கும் வழக்கம் எங்கும் உள்ளது. வேலன் குதிரையை கண்களால் பார்த்தான் என்ற இடத்தில் பார்ப்பவன் வேறாக இருக்கின்றான். கண் வேறாக உள்ளது, குதிரை வேறாக உள்ளது. முதலில் பார்ப்பவன் இருந்து கொண்டு பிறகு தன் மனதோடு கூடிய கண்ணாகிய பிரமாணத்தால் குதிரையை பார்க்கிறான். இந்த பிரமாண பிரமேய வழக்கிற்கு தாங்கள் கூறும் அஜாத்த வாதம் முரண்பட்டுள்ளது. ஒன்றுமே பிறக்கவில்லை, அழியவும் இல்லை என்றால் பிரமாண பிரமேய விவகாரங்கள் எவ்வாறு பொருந்தும்? தாங்கள் கூறுவது உலக வழக்கிற்கு முரண்பட்டது எனின் அது தவறு என்கிறார். பிரமாணமும் பிரமேயமும் ஒன்றால் மற்றொன்று காணத்தக்கவைகளாக உள்ளன. அவை உள்ளவனவா என்று ஒருவன் வினவினால் விவேகியாக உள்ளவன் இல்லை என்று கூறுவான், உள்ளவை என்று கூறமாட்டான். அந்த 2ம் பிரமாணத்தால் நிலைநாட்டப்படாதவைகள். பிறர் தமது மனமயக்கத்தாலேயே அவைகளை இருக்கும் பொருள் என்று அறிகின்றனர்.
பிரம்ம சைத்தன்யத்தை தவிர வேறான எப்பொருளும் இல்லை என்றார். வெளிப்பொருள்கள் தோன்றி அழிகின்றன என்ற அறிவு ஏன் உண்டாகிறது எனில், கனவில் காணப்படும் பொருள் உண்டாவது போலவும் அழிவது போலவும் எவ்வாறுள்ளதோ அவ்வாறே வெளிப்பிலும் இந்த எல்லா பொருள்களும் தோன்றுவன போலவும் அழிவன போலவும் தெரிகின்றன. இந்திரஜால வித்தையால் பொருள் உண்டாகியது போலவும் அழிவது போலவும் எவ்வாறு காணப்படுகிறதோ அவ்வாறே வெளிப்பில் நாம் காணும் எல்லாம் தோன்றுவன போலவும் அழிவன போலவும் காணப்படுகின்றன. மந்திரம், ஔஷதம் முதலியவற்றால் தோன்றும் பொருள் உண்டானது போலவும் அழிவது போலவும் எவ்வாறு காணப்படுகிறதோ அவ்வாறு இந்த எல்லா நனவு பொருள்களும் உண்டானவ போலவும் அழிவன போலவும் காணப்படுகின்றன. சென்ற 3ஆம் பகுதியின் முடிவில் கூறிய உண்மை நிலையை மறுபடியும் இங்கே நினைவுறுத்துகிறார். ந கச்சித் ஜாயத்தே ஜீவ சம்வோ யஸ்ய ந வித்யதே ஏதத் ததுத்தமம் சத்தியம் யத்ர கிஞ்சித் ந ஜாயத்தே. சென்ற 3ஆம் பிரகடனத்தில் 48ஆம் ஸ்லோகமாக இது வந்துள்ளது. அங்கு அதன் பொருளை காண்க. அறிவு வடிவான சைத்தன்யம் வெளி விஷயங்களுடன் தொடர்பற்றது என்பதை கூறுகிறார். அறிவதும் அறியப்படுவதுமாகிய இந்த துவைதத்தின் தோற்றம் சைத்தன்யத்தில் அசைவேயாகும். ஆகையால் இந்த சைத்தன்ய அறிவு விஷயமற்றது, எப்போதும் எதனுடனும் தொடர்பற்றது என்று பெரியோர்களால் கூறப்பட்டுள்ளது. சைத்தன்ய அறிவுக்கு எப்பொருளும் விஷயமாகாது என்றால் சாஸ்திரம், குரு, உபதேசம், மாணவன், பிரமாத்தா என்ற பிரமாணம், பிரமேயம், விவகாரங்களும் உண்மையற்று போகும். அவற்றாலேயே மெய்யறிவு பெற வேண்டும். அவை அறிவுக்கு விஷயங்களாக இருப்பதால் சைத்தன்ய அறிவை எதனுடனும் தொடர்பில்லாத அசங்க அறிவு என்று எவ்வாறு கூறல் இயலும் எனில், சாஸ்திர முதலியவைகள் உண்மை பொருளை அறிவதற்கு உபாயமாக கல்பிக்கப்பட்ட விவகாரங்களாகும். அவை உண்மை போல தோன்றும், ஆனால் உண்மையாக அவை இல்லை. தர்க்க முதலிய பிற சாஸ்திரங்கள் கூறும் வழக்கினால் பல பொருள்கள் இருப்பவைகளாக தோன்றும், ஆனால் அவை உண்மையாக இல்லை. சாஸ்திர முதலியவைகள் உண்மையற்றவைகளாக இருந்தால் அவைகளால் நிலைநாட்டப்படும் அஜம், அதாவது பிறப்பல்லாத சைத்தன்யம் என்ற முடிவும் உண்மையற்றதே ஆகும். எனில் ஆம், உண்மையற்றதே என்று ஒப்புக்கொண்டு கூறுகிறார். ஆத்மா பிறப்பற்றது என்று வழங்குவதும் கல்பனை வழக்கையாகும். உண்மையாக ஆத்மா பிறப்பற்றது என்று வழங்குவதற்கு உரியதன்று. பிறருடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டு வரும் பரிணாம வாத முறையை மறுப்பதன் பொருட்டு ஆத்மா பிறக்கிறது என்பது கற்பனை வழக்கை என்கிறோம். அதாவது உண்மையில் அது அஜமாக இருப்பது, பிறப்பதில்லை என்கிறோம். சாஸ்திரங்கள் அசத்தியமானவை என்றால் அவற்றால் ஏற்படும் ஆத்ம அறிவும் அசத்தியமானதே ஆகும். அசத்தியமான அந்த அறிவால் சத்தியமான மோட்சம் எவ்வாறு ஏற்படும் என்றால், உண்மை நிலையில் துவைதம் என்பது இல்லை. அந்த இல்லாத துவைதத்தில் மக்களுக்கு ஆழமான அபிமானம் இருக்கிறது. அது பொய்யானது, அதுவே பிறவிக்கு காரணம். அது அழிந்தால் மனிதன் துவைதம் இல்லை என அறிவான். எவன் அவ்வாறு அறிந்தானோ அவன் பிறவிக்கு காரணமான அபிமானம் இல்லாதவனாக இருப்பான். அவன் மறுபடி பிறவியை அடைவதில்லை. வெளிப்பொருள்களில் பற்று கொள்ளாமல் இருப்பதே பிறப்பின்மைக்கு காரணமாகும் என்பதை விளக்குகிறார். ஜீவன் எப்போது பிறப்பிற்கு காரணமான மேலான புண்ணிய செயல்களையும் பாபத்துடன் கலந்த புண்ணிய செயல்களையும் செய்வதில்லையோ அப்போது அவன் பிறப்பதில்லை. காரணமில்லாமல் இருக்கும்போது பயன் எவ்வாறு தோன்றும்? ஜீவனின் பிறவாத நிலை எத்தகையது என்பதை விளக்குகிறார். பிறவின் காரணமான மூவகை செயல்களும் இல்லாதவனும் இயல்பாகவே பிறப்பற்றவனும் ஆகிய ஜீவனுடைய அந்த மோட்ச வடிவான பிறப்பற்ற நிலையானது எவ்வகையான விசேஷங்களும் இல்லாதது, இரண்டற்றது. ஏனெனில் எல்லா வெளிப்பொருள்களும் மனதினால் பார்க்கப்படுபவை, ஆதலால் உண்மையில் இல்லாதவை ஆகும். செயல்கள் இல்லாமையால் அவற்றின் பயனாகிய பிறப்பும் இல்லை என்பதை விளக்குகிறார். மெய்யறிவு பெற்றவன் பிறப்பின் காரணமின்மையை உண்மையென அறிந்து மேலும் அக்காரணத்தை தான் மேற்கொள்ளாமல் இருப்பவனாய் ஆசையும் சோகமும் பயமும் இல்லாத இடத்தை அடைகிறான். மேலே கூறிய சைத்தன்ய வடிவ நிலையாகிய மோட்சம் எப்போதும் யாவருக்கும் பெறுவதற்குரியதாக உள்ளது என்கிறார். ஒவ்வொருவனும் முதலில் இல்லாத துவைத பொருள்களை அடைந்து நுகர விரும்புகிறான். ஆகையால் அதற்கேற்ற செயலில் ஈடுபாடு கொள்கிறான். பிறகு அவன் குருவின் உபதேசத்தால் துவைதங்களின் இன்மையை உணர்ந்து சிறிதும் பற்றின்றி அந்த அபிமானத்திலிருந்து விலகுகிறான். பயமற்ற மோட்ச நிலையினை சிறப்பித்து கூறுகிறார். வெளிப்பொருளை பற்றிய அபிமானத்திலிருந்து நீங்கியவனும் பிறப்புக்கு காரணமான செயல் நிலையானது எப்போதும் அசைவற்றதாகும். அந்த நிலையை மெய்யுணர்ந்தோர் அனுபவத்தறிவர். அது எங்கும் வேறுபாடின்றி இருப்பது, பிறப்பற்றது, இரண்டற்றது, அஜம், அனித்ரம், அஸ்வபனம், பிரபாதம், பவதி ஸ்வயம், சக்ருத் விபாதோ ஹை வைஷ தர்மோ தா
துஷ்ய பாவத்தக. அந்த பிரம்ம சைத்தன்யம் புறப்பற்றது, உறக்க நிலையற்றது, விழிப்பு நிலையும் கனவு நிலையும் அற்றது, தானாகவே ஒளி பெற்று விளங்குவது, எப்போதும் அறிவொளியுடன் இருப்பது, எல்லா கற்பனைகளுக்கும் அதிஷ்டானமாக இருப்பது. இவ்வாறு இருப்பது அந்த சைத்தன்யத்தின் இயல்பே ஆகும். இவ்வாறு விளக்கமாக கூறினாலும் உண்மை பொருளை பற்ற பலர் அறியாமல் இருக்கிறார்கள். அது ஏனெனில் மக்கள் ஏதாவது ஒரு வெளிப்பொருளில் ஆழமான அபிமானம் கொண்டு விடுகிறார்கள். அதனால் ஆத்ம இன்பம் எப்போதும் மறைபட்டு விடுகிறது, துன்பம் எப்போதும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகையால் இந்த பிரம்ம சைத்தன்யம் அறிவதற்கு அரிதாக உள்ளது. பிற நூல்களை நன்கு கற்றறிந்த அறிஞர்களும் பிரம்ம சைத்தன்யத்தை நன்கு உணர்வதில்லை எனில் சாதாரண மக்களால் எவ்வாறு அதை நன்குணர்தல் முடியும் என்கிறார். அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாசிதி நாஸ்தி நாஸ்தி இதி வா பூன சலஸ்திரோ பயா பாவை ஆவ்ருணோத் ஏவ பாலிஷ. ஆத்மா உள்ளது என்று இல்லை என்றும், உள்ளது இல்லாததுமாக இருப்பது என்றும், இல்லவே இல்லை என்று பலவிதமாக பலர் கூறுகின்றார்கள். அவர்களின் முடிவான கொள்கை மாறுபடுவது நிலையானது, மாறுபடுவதும் நிலையானதுமாக இருப்பது, இல்லாமல் இருப்பது என்று 4 வகை இயல்புகளை கொண்டது. அந்த 4 வகை முடிவுகளால் அவர் அறிவற்றவன் உண்மை பொருளை மறைத்து விடுகிறான். மேலே கூறிய 4 வகையான முடிவுகளுக்கும் பிரம்ம சைத்தன்யத்திற்கும் சிறிதும் தொடர்பில்லை என்பதை கூறுகிறார். இவ்வாறு ஆத்மாவை பற்றி கூறும் 4 வகை முடிவுகள் உள்ளன. இவற்றை உறுதியாக பற்றி கொண்டிருப்பதால் ஆத்மாவின் உண்மை வடிவம் எப்போதும் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருத்தமில்லாத முடிவுகளுடன் ஆத்மா என்றுமே தொடர்பில்லாதது. இவ்வாறு எந்த முனிவன் ஆத்மாவை அறிந்தானோ அவன் எல்லாம் அறிந்த சான்றோன் ஆவான். இவ்வாறு உண்மை அறிந்தவன் வேதம் கூறும் நற்செயல்களை புரிய வேண்டிய நியமம் இல்லை என்கிறார். எல்லாம் அறிந்த நிலைமையையும் முதலும் இடையும் ஈரும் இல்லாத இரண்டற்ற பிரம்ம வடிவ நிலையையும் அடைந்து இருப்பவன் இத்தகைய இன்பத்தை காட்டிலும் வேறு எதை விரும்புவான்? மெய்யுணர்ந்தவனுக்கு சமம் தமம் முதலியவைகளும் விதிக்கப்படுவதில்லை. அக்குணங்கள் அவனிடம் இயல்பாக உள்ளன என்கிறார். இப்போது நனவும் கனவும் விளக்கப்படுகின்றன. வெளிப்பொருளுடன் கூடியதும் பல வகை அறிவுகளுடன் கூடியதும் ஆகிய துவைதமாகிய விழிப்பு நிலை உலகிலும் வேதாந்த நூலிலும் வெளிப்படையாக உள்ளது. வெளிப்பொருள்கள் இல்லாதும் பல வகை அறிவுகளோடு கூடியதும் நனவு நிலையிலும் வேறுபட்டதும் ஆகிய கனவு நிலையிலும் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் வெளிப்படையாக தெரிந்ததே ஆகும். இவ்வாறு இந்த இரண்டும் உள்ளன என்பதை யாவராலும் விரும்பி கூறப்படுகிறது. உறக்க நிலையை கூறுகிறார். வெளிப்பொருளற்றும் அவற்றை பற்றிய அறிவுகளற்றதும் ஆகிய உறக்க நிலை லோகோத்திரம் என்று கூறப்படும். 3 நிலைகளிலும் அவற்றின் அறிவும் 4வதாகிய உண்மை பொருளும் அறிஞர்களின் அனுபவங்களுக்கு எப்போதும் உரியவைகளாக உள்ளன என்று மெய்யுணர்ந்தோர் கூறுவர். ஆத்மாவை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டுவிடும் என்ற கருத்தை விளக்குகிறார். முறையாக 3 வகை நிலைகளும் அவற்றை பற்றிய அறிவும் 4ஆம் நிலையாகிய சைத்தன்யமும் அறியப்படும் போது அந்த அறிவாளிக்கு எங்கும் எப்போதும் தானாகவே எல்லாம் அறிந்த தன்மை ஏற்பட்டு விடும். மோட்சமடைய விரும்புவோன் முதலில் 3 நிலைகளையும் உண்மை பொருளையும் பாழிய முதலியவற்றையும் முதன்மையாக அறிதல் வேண்டும். இந்த 4னுள் உண்மை பொருளான சைத்தன்யத்தை தவிர மற்றவை 3ம் அவித்யால் கற்பிக்கப்பட்டவை என்று பெரியோர் கூறுவார். முன்பு ஞேய என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்ட உண்மை பொருளான பிரம்மத்தை விளக்கி கூறுகிறார். எல்லா ஆத்மாக்களும் இயல்பாகவே ஆகாசம் போன்றவை எனவும் அழிவற்றவை எனவும் அறிதல் வேண்டும். அந்த ஆத்மாக்களுக்கு பன்மை என்பது எவ்விடத்திலும் சிறிதும் இல்லை. ஆத்மாவை ஞேயம் அறியத்தக்கது என்று கூறுவதும் உபசார வழக்கே ஆகும், முக்கிய வழக்கன்று என்று கூறுகிறார். ஆதி புத்தா பிரகிருத்யைவ சர்வே தர்ம சுனிஷ்யத யஸ் யைவம் பவதி சாந்தி சோம்ருத்வாய கல்பத்தே. எல்லா ஆத்மாக்களும் இயல்பாகவே முதலில் தன்னறிவொளி கொண்டவை, நிச்சயமான இயல்பு கொண்டவை. எவருக்கு இவ்வாறு இவை பற்றிய அறிவு ஏற்பட்டதோ அவர் மோட்சமடைவதற்கு உரியவர். ஆத்மா இயல்பாக முக்தி நிலையில் உள்ளது. எனவே முக்தி நிலை புதிதாக உண்டாக்கப்படுவதென்று என்பதை விளக்குகிறார். ஆதி சாந்தாக ஹி அனுத் பன்னா பிரகிருத்யைவ சுனிர்வ ருத்தா சர்வே தர்மா சமா பின்னா அஜம் சாம்யம் விசாரதம். எல்லா ஆத்மாக்களும்
இயல்பாகவே பந்தமற்றவை, பிறப்பற்றவை, செயல்களற்றவை, ஏற்றத்தாழ்வு இல்லாதவை, வேறுபாடற்றவை ஆகையால் ஆத்மாவை அஜம் என்றும் சாம்யம் என்றும் விசாரதம் தூய்மையானது என்றும் பெரியோர் கூறுவார். அத்வைத அறிவை பெறாதவர்கள் பிறவா நிலையை அடையமாட்டார்கள் என்கிறார். வைஷாரத்யம் தூவை நாஸ்தி பேத்தே விசரதாம் சதா பேத நிம்னா பிருத்வாதா தஸ்மாத் தே கிருப்பணா ஸ்மிருதா. எவர்கள் பேதமாகிய சம்சாரத்தில் ஆழ்கிறார்களோ, உண்மை பொருள் ஒன்றென்று பல என்று வாதம் செய்கிறார்களோ, அவர்கள் பிறந்து பிறந்து இறக்கும் தன்மையை உடைய கிருப்பணர் என்று எண்ணப்படுவார்கள். எப்போதும் துவைத வழியில் செல்லும் அவர்களுக்கு தூய்மை என்பது இராது. அத்வைத அறிவை பெற்றவர்களே மேலோர் என்கிறார். அஜே சாம்யே தூயே கேச்சித் பவிஷ்யந்தி சுனிச்சிரித்தா தேஹி லோகே மகா ஞானா தச்சலோகோ ந காஹதே. பிறப்பற்றது ஏற்ற தாழ்வற்றதுமான உண்மை பொருளிடம் எவர்கள் இவ்வாறுதான் உள்ளது என்று உறுதியான அறிவை பெறுகிறார்களோ அவர்கள்தான் இவ்வுலகில் பேரறிவை உடையவர்கள் ஆவார்கள். அவர்கள் அறிந்த உண்மையை சாதாரண மக்கள் அறிய மாட்டார்கள். அழிவற்ற அறிவாகி ஆத்மா எப்பொருளுடனும் தொடர்பற்றது என்கிறார். அஜேஷு அஜம் அசங்கிராந்தம் தர்மேஷு ஞான மிஷ்யத்தே யதோ ந கிரமத்தே ஞானம் அசங்கம் தேன கீர்த்தித்தம். பிறப்பற்ற அறிவாகிய சைத்தன்யம் பிறப்பற்ற ஜீவர்களிடம் தொடர்பின்றியத தன் வடிவாகவே உள்ளது. அந்த சைத்தன்யம் பிற பொருள்களை விஷயமாக்கிக் கொள்வதில்லை என்ற காரணத்தால் அஃது அசங்க வடிவம் என்று கூறப்படுகிறது. துவைதங்களை உண்மையாகும் என்போருக்கு மயக்கம் அழிவதில்லை என்கிறார். அனுமாத்ரேபி வைதர்மியே ஜாயமானே விபச்சித அசங்கதா சதா நாஸ்தி கிமுதா வர்ணச்சுத்தி. வேதாந்த அறிவை பெறாதவனுக்கு சிறிதளவாவது வேறு பொருள் உண்டாகிறது என்ற கொள்கை உறுதியாக இருக்கும். அப்போது அவன் கூறும் அறிவுக்கு பிறவற்றுடன் தொடர்பின்மை என்பது எப்போதும் இராது. எனவே அறியாமையின் அழிவு என்பதும் ஏற்படாது. ஆத்மாவுக்கு ஆவரணமாகிய அவித்யை இல்லை என்பதை கூறுகிறார். அலப்தா வரணா சர்வே தர்மாக பிரகிருதி நிர்மலா ஆதௌ புத்தா ததா முக்தா புத்யந்த இத்தி நாயக்காஹா. எல்லா ஆத்மாக்களும் ஆவரணம் என்று கூறப்படும் அறியாமை இல்லாதவைகளே ஆகும். அவை இயல்பாகவே மாசற்றவைகள். முதலாகவே அவை தன்னோடு கொண்டு இருப்பவைகள். அவ்வாறே விடுதலை பெற்றவைகள். பொருள்களை விளக்கும் ஆற்றல் படைத்தவைகள். ஆதலால் பொருளை அறிகின்றன என்று அவை கூறப்படும். சென்ற ஸ்லோகத்தில் ஆத்மா அறிகிறது என்ற சொல் வழக்கு உபச்சாரமாக வந்ததாகும். முக்கியமான பொருளில் அத்தொடர் வரவில்லை என்று கூறப்பட்டது. அதற்கான காரணத்தை ஆசிரியர் இப்போது விளக்குகிறார். கிரமத்தே நஹி புத்தஸ்ய ஞானம் தர்மேஷு தாப்பினஹ சர்வே தர்மா ததா ஞானம் நைதத் புத்தேன பாஷிதம். பிறரால் பூஜை செய்வதற்குரிய அறிஞனான ஜீவன் முக்தனின் அறிவு வேறு பொருள்களை விஷயமாக்கிக் கொள்வதில்லை. அவனது சைத்தன்ய அறிவு ஜீவர்களிடம் தன் வடிவாக இருப்பதாகும். அதுபோலவே எல்லா ஜீவ சைத்தன்யமும் வேறு பொருளை விஷயமாக கொள்வதில்லை. இத்தகைய நிர்விகல்ப உண்மை அறிவே மெய்ப்பொருள் என்று புத்த பகவானால் சொல்லப்படவில்லை. புத்தர் கூறும் ஞானம் இத்தகையதன்று. அது தினந்தோறும் பிறந்து அழியும் இயல்புள்ளது. ஆகையால் அது க்ஷணிகம் எனப்படும். நூலின் முடிவில் மங்கள வாழ்த்தை கூறுகிறார். துர்தர்ஷம் அதி கம்பீரம் அஜம் சாம்யம் விசாரதம் புத்வா பதம் அனானாத்வம் நமஸ்குர்மோ யதா பலம். பொறிகளால் அறிய முடியாததும் கடல் போல் கம்பீரமாக இருப்பதும் பிறப்பற்றதும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாததும் தூயதும் இரண்டற்றதும் ஆகிய பிரம்மத்தை அறிந்து
ஏற்றவாறு வணக்கம் செய்வோம். வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத பிரம்ம சைத்தன்யத்தை சகுன பிரம்மமாக வைத்து இங்கு ஆசிரியர் வணக்கம் கூறினார். நிர்குண பிரம்மத்தில் வணக்கத்திற்கு இடமில்லை. இவ்வாறு சகுனமாக எண்ணி வணங்குவது முன்னோர் கொண்ட முறையாகும். நிர்குண சைத்தன்யம் எத்தகைய பிரமாணத்தாலும் அறிய இயலாது. ஆகையால் துர்தர்ஷம் என்கிறார். கடலில் நீச்சல் அறிவற்றவன் இறங்குதல் முடியாது. அது மிக ஆழமும் விரிவும் கொண்டது. அதுபோல பிரம்மமும் அறிவற்றவர்களால் நினைக்க முடியாதது, குறைவின்றி எங்கும் நிறைந்துள்ளது. ஆகையால் அதி கம்பீரம் என்கிறார். பிரம்மம் இஃதில்லை என்று எல்லா ஆரோப்பம் செய்யப்பட்ட பொருள்களையும் விளக்குவதன் மூலம் அறிந்து அனுபவிக்க தகுந்தது என்பதை அறிவிக்க புத்வா பதம் என்கிறார். கிரமத்தே நஹி புத்தஸ்ய ஞானம் தர்மேஷு தாபின சர்வே தர்மா ததா ஞானம் நைனத் புத்தேன பாஷிதம். இங்கு தாபி என்ற சொல் பூஜை செய்வதற்குரிய தகுதியுள்ளவரை காட்டும். பிறரால் பூஜை செய்வதற்குரிய அறிஞனான ஜீவன் முக்தனின் அறிவு வேறு பொருள்களை விஷயமாக்கிக் கொள்வதில்லை. அவனது சைத்தன்ய அறிவு ஜீவர்களிடம் தன் வடிவாக இருப்பதாகும். அதுபோலவே எல்லா ஜீவ சைத்தன்யமும் வேறு பொருளை விஷயமாக கொள்வதில்லை. இத்தகைய நிர்விகல்ப உண்மை அறிவே மெய்ப்பொருள் என்று புத்த பகவானால் சொல்லப்படவில்லை. ஆத்மாவை அறிந்த ஜீவன் முக்தன் ஆத்ம சைத்தன்யமாகவே இருப்பான். அந்த சைத்தன்யமாகிய அறிவு எப்பொருளையும் தனக்கு விஷயமாக பெறாத நிர்விகல்ப அறிவாகும். ஆகையாலேயே அது பிற பொருளை அறிவதில்லை. எனவே ஆத்மா அறிகிறது என்ற சொல் வழக்கு உபச்சார வழக்கே ஆகும். அந்த சைத்தன்யம் சூரியனிடம் ஒளி இருப்பது போல ஜீவர்களிடம் இருப்பதாகும். ஒளி வடிவமே சூரியனாவான். அதுபோல சைத்தன்ய வடிவமே ஜீவனாவான். சைத்தன்யமாகிய பிரம்மமும் ஜீவனும் வேறல்லர், ஒருவரே. எனவே அறிவு வடிவான பிரம்ம சைத்தன்யத்தை போலவே ஜீவ சைத்தன்யமும் பிற பொருளை விஷயமாக கொள்வதில்லை. ஆகையால் பார்ப்பவன், பார்க்கப்படுபவை, பார்வை ஆகிய விவகாரங்கள் யாவும் ஆத்ம வடிவான ஜீவனிடம் கற்பிக்கப்பட்டவைகளே ஆகும். அவை உண்மையற்றவை. உண்மை போல் அவை தோன்றுகின்றன. அத்தோற்றம் மாயையின் விளைவே ஆகும். ஆகையால் சிறிதும் வேறுபாடற்றதும் பிறப்பற்றதும் ஆகிய நிர்விகல்ப சைத்தன்ய பிரம்மமே உண்மை பொருள் என்ற முடிவு ஏற்பட்டது. இவ்வாறான அறிவை உண்மை பொருள் என்று புத்தர் கூறவில்லை. வெளிப்பொருள்கள் இல்லை, அறிவு மட்டுமே உண்டு. அந்த அறிவும் நிர்விகல்பமே, திரிபுட்டி விவகாரங்கள் மயக்க தோற்றமேயாகும் என்ற அவர்களின் முடிவு அத்வைத உண்மையை நெருங்கியுள்ளது. எனினும் அவர்கள் கூறும் அறிவின் க்ஷணிக்கத்துவம், கணநேரமே இருப்பது என்ற கொள்கை அத்வைத முடிவுக்கு மாறானது. அத்வைத அறிவு வடிவ உண்மையானது, என்றுமே அழியாதது. அத்வைதமாகிய பிரம்மம் அறிவு வடிவானது. ஆகாசத்தை போல அசையாதது, தொழிலற்றது, விகாரமில்லாதது, பிறப்பும் இறப்புமற்றது, அவயவமற்றது, பிற பொருளின் தொடர்பற்றது, பொறிகளால் உணர முடியாதது, பசி தாகமற்றது. இத்தகைய ஞானமாகிய பிரம்மம் வேதாந்த நூல்களின் வாயிலாக அறியத்தக்கது. புத்தர் கூறும் ஞானம் இத்தகையதன்று. அது தினந்தோறும் பிறந்து அழியும் இயல்புள்ளது. ஆகையால் அது க்ஷணிகம் எனப்படும். வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத பிரம்ம சைத்தன்யத்தை சகுன பிரம்மமாக வைத்து இங்கு ஆசிரியர் வணக்கம் கூறினார். நிர்குண பிரம்மத்தில் வணக்கத்திற்கு இடமில்லை. இவ்வாறு சகுனமாக எண்ணி வணங்குவது முன்னோர் கொண்ட முறையாகும். பிரம்மம் இஃதில்லை என்று எல்லா ஆரோப்பம் செய்யப்பட்ட பொருள்களையும் விளக்குவதன் மூலம் அறிந்து அனுபவிக்க தகுந்தது என்பதை அறிவிக்க புத்வா பதம் என்கிறார். கௌடபாத காரிகையுடன் கூடிய மாண்டூக்கிய உபனிஷத் முடிவு பெற்றது. மாண்டூக்கிய உபனிஷத்திற்கு கௌடபாத காரிகைகளுக்கும் விரிவாக பாஷ்யம் செய்த ஆதிசங்கர பகவத் பாதர் தமது பாஷ்யத்தின் முடிவில் மங்களம் கூறுகிறார். முதலில் பிரம்ம சைத்தன்யத்தை வணங்குகிறார். அஜமபி ஜனியோகம் பிராபத் ஐஸ்வர்யே யோகரத் அகதி ச கதிமத்தாம் பிராபத் ஏகம் ஹ்யநேகம் விவித விஷய தர்மா ராஹி முக்தே ஷனானாம் பிரணத பய விஹந்த்ருத் பிரம்மயத் தத் நதோஷ்மி. யான் பல பிரம்மத்தை வணங்குகிறேன். அது பிறப்பற்றது, எனினும் மாயையின் தொடர்பால் பிறப்பை அடைந்தது போல் இருப்பதாகும்.
அது அசைவற்றது எனினும் மாயையால் அசைந்து செல்லுவது போன்றதாகும். அஃது இரண்டற்றது எனினும் மாயையால் அறியாதவர்களுக்கு பலவாக இருப்பது போன்றதாகும். அஃது தன்னை அடைந்தவர்களின் பயத்தை போக்க வல்லது. அதை நான் வணங்குகிறேன். இப்போது பரமகுருவான கௌடபாதரை வணங்குகிறார். பிரக்ஞா வைச்சாக வேத சுபித ஜலனிதே வேத நாம்னோ திரஷ்டம் பூத்தானி ஆலோக்கிய மக்னானி அவிரத ஜனன கிராக கோரே சமுத்திர காருண்யாத் உத்தராத அமிர்தமிதம் அமரை துர்லபம் பூத்த ஹேதோ யஸ்தம் பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுரும் அமும் பாத்தை நதோஸ்மி. எந்த பரமகுருவானவர் எப்போது பிறப்பாகிய திமிங்கலங்களால் மிக கொடியதாக இருக்கும் சம்சார கடலில் ஆழ்ந்துள்ள மக்களை நோக்கி கருணையால் அம்மக்களை கடை தேற்றும் பொருட்டு தம் அறிவாகிய மத்தினால் கடையப்பட்ட வேதமாகிய கடலிலிருந்து தேவர்களாலும் பெற முடியாத மெய்யறிவாகிய இந்த அமிர்தத்தை எடுத்து கொடுத்த சான்றோர்களால் பூஜிக்க தகுந்த இந்த குருவை பாதங்களில் விழும் செயல்களில் மூலம் வணங்குகிறேன். இப்போது தம் குருவை வணங்குகிறார். யத் பிரக்ஞாலோக பாசா பிரதிஹத்திம் அகமத் ஸ்வாந்த மோகாந்த கார்ஹ மஜோன்ய மஜ்ஜச்ச கோரே ஹஸ்ய கிருத் உபஜ நோ தன்வதி திராசனே மே யத் பாதௌ ஆஸ்ரிதானாம் ஸ்ருதி ச வினய பிராப்தி அக்ரியாஹ்ய மோகா தத் பாதௌ பாவனீயௌ பவபய வினுதௌ சர்வ பாவை நமஸ்யே. எந்த குருவினுடைய அறிவொளியால் என் மனதினுள்ள மோகமாகிய இருள் அழிந்ததோ, மிகவும் பயம் தரும் பிறவியாகிய கடலில் அடிக்கடி மூழ்குவதும் எழுவதும் ஆகிய துன்பமும் அழிந்ததோ, எவருடைய திருவடைகளை அடைக்கலமாக அடைந்தவர்களுக்கு வீணற்றதும் மிகவும் மேலானதுமாகிய சிரவணம் புலனடக்கம் வணக்கம் முதலிய நற்குணங்களின் பேறு கிட்டுமோ, அத்தகைய குருவின் தூய்மையானவையும் பிறவி துன்பங்களை போக்க வல்லவைகளுமான திருவடிகளை மனதாலும் மொழியாலும் உடலாலும் வணங்குகிறேன். கௌடபாத காரிகையுடன் கூடிய மாண்டூக்கிய உபனிஷத்தின் தமிழ் விளக்க உரை முற்றும். ஹரிஹி ஓம் தத் சத். ஓம்.